எல்லாத்துக்கும் கேக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் பேசுறது கேக்குதா? இப்ப நீங்க எல்லாரும் குரூப் 1 இங்க வந்திருக்கீங்களா? இல்ல குரூப் 2 டிஸ்கிரிப்டிவோ இல்ல 2A மெயின்ஸ் கிளியர் பண்ணாலே போதும்னு நினைக்கிறீங்களா? மேக்ஸிமம் உங்களோட ப்ராபபிலிட்டி என்ன? உங்க எல்லாத்துக்கிட்டையும் தான் நான் கேக்குறேன். யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. டெக்ஸ்ட் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் குரூப் 1 வேணுமா குரூப் 2 வேணுமான்னு எஸ் மேம் தான் போட்டிருக்கீங்க எல்லாரும். குரூப் ஒன் போன குரூப் 1 மெயின்ஸ் யாராவது எழுதுன எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகலன்னு யாராவது இருக்கீங்களா? போன குரூப் 1 நான் எழுதுனேன் ஆனா எனக்கு மெயின்ஸே கிளியர் ஆகல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ப்ரிலிம்ஸ் எழுதுனேன் ஆனா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலன்னு இருக்கீங்களா? ஆல்ரெடி நான் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதுனேன் ஆனா நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகல அப்படின்னு. எஸ் மேம் கிளியர் ஆகல மேம். ஓகே, யாரு? கல்பனா நான் உங்களை குரூப் 2 கிளாஸ்லயும் பாத்துருக்கேன். இருந்தீங்க தானே? எஸ் மேம். ஓகே இப்ப இருக்கிற 60 நாள்ல குரூப் 1 எப்படி ப்ரிலிம்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிட்டு இந்த ஏர்லி பேர்ட் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு குரூப் 2ஓட டிஸ்கிரிப்டிவ்ல என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இருக்கும் 2A 2 ரெண்டோட மெயின்ஸோட செஷனும் உங்களுக்கு நடக்கும். இந்த மெயின் செஷன் நீங்க அட்டன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க குரூப் 1 மெயின்ஸும் எழுதிக்கலாம். ஏன்னா ரெக்கார்டட் கிளாஸ் கொடுக்குறாங்க, லைவ் கிளாஸும் நடக்குது. அந்த ஒவ்வொரு கிளாஸஸுமே ஆல்ரெடி மினிமம் ஒரு 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்டி, அதாவது மினிமம் 5 இயர்ஸ்ங்கிறது இங்க கம்மியா கொடுத்துருக்காங்க. 10 இயர்ஸ் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபேக்கல்டி தான் ஹேண்டில் பண்ண போறாங்க. உங்களுக்கு அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். மினிமம் ஒரு 30, மினிமம் அட்லாஸ்ட் ஒரு 25 டெஸ்டாவது இருக்கும். டிஸ்கிரிப்டிவும் இருக்கும், அப்ஜெக்டிவும் இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் மெயின்ஸ் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே தப்பு. நோட்டிபிகேஷன் வரக்கு முன்னாடியே உங்ககிட்ட மெயின்ஸ்க்கான தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணுங்க. மியூட் யாரு பண்ணலையோ அவங்கள நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். உங்களால மத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறது மத்தவங்களுக்கு கிளியர் கட்டா கேட்காது. தமிழ் செல்வி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்ப வரைக்கும் தமிழ் செல்வி மியூட் பண்ணவே இல்லை. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 60 டேஸ்ல எப்படி நம்ம ப்ரிலிம்ஸை கிராக் பண்றது அப்படின்னா 4 சப்ஜெக்ட் படிங்க. அதுல நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பாலிட்டி நல்லா படிங்க. உள்வாங்கி படிங்க. கண்டென்ட் உள்வாங்கி படிங்க. பாலிட்டி நல்லா படிங்க. அடுத்து எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் படிங்க. 2 சப்ஜெக்ட் ஆச்சா? 3வது தமிழ் சொசைட்டி நல்லா படிங்க. தமிழ் சொசைட்டி படிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது உங்க ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக்ல 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற சமச்சீர் புக் எடுத்து படிங்க. தமிழ் சொசைட்டி எங்கெல்லாம் கவர் ஆகுது சிலபஸ்ல அதை படிங்க. 3 சப்ஜெக்ட். 4வது ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி நல்லா படிங்க. ஆன்சியன் மிடிவல் லைட்டா படிச்சா போதும். அந்த ஹிஸ்டரியில மாடர்ன் இந்தியாவும் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் நல்லா படிங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரிக்கு தற்கால தமிழக வரலாறுன்னு சொல்லி வெங்கடேசன் ஒரு புக் இருக்கு. தற்கால தமிழக வரலாறுன்னு சொல்லி ஒரு புக் இருக்கு, வெங்கடேசன் புக்கு. அந்த புக் வாங்கி படிங்க. ஓகேவா? தற்கால தமிழக வரலாறு வெங்கடேசன் ஒரு புக் இருக்கு, அந்த புக் வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் 4 சப்ஜெக்ட் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் பாலிட்டி, எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். பாலிட்டி 40 கொஸ்டின் வரும், எக்கனாமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 50 கொஸ்டின் வரும். இதுவே 90. தமிழ் சொசைட்டில ஒரு 40 கொஸ்டின் வரும். 130 கொஸ்டின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு ரீசனிங் இது ஒரு 25, 155 ஆயிடுச்சு. மாடர்ன் இந்தியா, ஆன்சியன் மிடிவல் படிக்கிறீங்களோ இல்லையா, மாடர்ன் இந்தியா இது படிச்சீங்கனாலே நீங்க இதுல இந்த 5 சப்ஜெக்டையும் சேர்த்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின் மட்டும் தப்பு பண்ணுங்க. அதுக்கு மேல தப்பே பண்ணக்கூடாது. கம்ஃபர்டபுளா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. ஜியாகிரபி உங்களுக்கு டைம் இருந்தா 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஜியாகிரபியை படிங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற ஜியாகிரபியை படிங்க. ஓகேங்களா? நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? எல்லாத்துக்கும்
இப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, என்ன சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் படிக்கணும்னா என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு. First polity 40 question ma'am. Next economy, Tamil Nadu administration. அப்புறம் தமிழ் சொசைட்டி. Yes ma'am. அது 50 question. நாலாவது தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டி. நாலாவது மாடர்ன் இந்தியா. Yes ma'am. அப்போ மாடர்ன் இந்தியா. அதுக்கப்புறம் ஆப்டிடியூடு ரீசனிங். இதுல நீங்க தப்பே பண்ணக்கூடாது. இதை மட்டுமே படிச்சுட்டு டைம் இருந்தா மட்டும் ஜியாகிரபியில 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறத படிச்சாலே போதும். கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களால என்ன பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ண முடியும். அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் படிக்கும் போதே லைட்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா, இருக்கிற டேஸ்ல நீங்க ப்ரிலிம்ஸுக்கே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணும்போது இது கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கிங்க. மெயின்ஸ் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கிங்க. இஃப் யூ ஆர் வில்லிங் மீன்ஸ் நீங்க கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிக்கிங்க. இல்ல ரெக்கார்டட் கிளாஸ் கொடுத்துருவாங்க, ரெக்கார்டட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஏர்லி பேர்ட் பேட்ச்லயே டிஸ்கிரிப்டிவ் எப்படி எழுதணும், எப்படி கொஸ்டினை உடைக்கணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் சொல்லுவாங்க. எத்திக்ஸ் தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எத்திக்ஸ் மட்டும் கிளியர் ஆனவங்களுக்கு தனி ஒரு செஷன், ஃப்ரீ செஷன் நம்ம போட்டுடலாம். அப்ப மத்த எல்லா யூனிட்டுக்கான கண்டென்ட்டும் இந்த பேட்ச்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல நம்ம ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் நடக்கும் போதே இந்த செஷன் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸ் வேணாலும் வாங்கிக்கிங்க, இல்ல லைவ் கிளாஸ் ஜஸ்ட் ஒரு 2 hours டெய்லி 1.5 மணி நேரம் அதை மட்டும் அட்டன் பண்ணுங்க. அதை அட்டன் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்ல பேசுற சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்ப இங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றாங்க, ரெக்கார்டட் கிளாஸ் தராங்க, லைவ் கிளாஸ் வேணாலும் நீங்க அட்டன் பண்ணலாம். எல்லா ஃபேக்கல்ட்டியுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான். ஆல்ரெடி நிறைய மெயின்ஸ் கொடுத்தவங்க, இன்டர்வியூ வர போனவங்க தான். அப்புறம் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் தான் தராங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸா எடுத்து தான் உங்களுக்கு கொஸ்டின் தராங்க. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் செட் பண்றவர் நிறைய தடவை மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ, சப் இன்ஸ்பெக்டர் இன்டர்வியூ, ஃபிங்கர் பிரிண்ட் இன்டர்வியூ நிறைய போனவர் தான். ஓகேங்களா? அடுத்தப்புறம் எல்லா யூனிட்லயுமே யூனிட் வைஸ் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மாடல் எக்ஸாம்ஸ், ரிவிஷன் டெஸ்ட், நம்மளோட விதைகள்ல கொடுத்த குரூப் 2 ப்ரிடிக்டட் கொஸ்டின் சொல்லி சில கொஸ்டின்ஸ் கொடுத்தோம். நம்ம யூனிட் டெஸ்ட்ல வச்ச கொஸ்டின் தான் மெயின் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இதுக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் கூட காட்டுறேன் பாருங்க. போன பேட்ச்ல சங்கமித்ரைன்னு ஒருத்தவங்க படிச்சாங்க. அது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல. அவங்கள நான் கிளாஸ்ல சொல்லிட்டே இருப்பேன். பாருங்க ஸ்கிரீன்ல. டன் வெல் மேம். எப்படி மேம் நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினும் வந்துச்சு? சூப்பர் ப்ரிடிக்ஷன் மேம். நான் அதுக்கு கேட்டிருக்கேன், பேப்பர் கம்ப்ளீட் பண்ணீங்களா, டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவான்னு. எஸ் மேம் கம்ப்ளீட்டட். ரொம்ப பேஜ் கொடுத்துருந்தாங்க. எஸ் மேம் லென்த்தி பேப்பர், 1 hourல 10 marks முடிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண மேம். 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்து முடிச்சிட்டேன். தென் 2 hours ஐ wrote 15 marks. 12:30க்கு ஐ கம்ப்ளீட்டட். ஐ கேவ் another 10 minutes for striking out. அப்ப நான் அண்டர்லைன் எல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நம்ம கொடுத்த கொஸ்டின் எப்படி மேம் நீங்க கேட்ட எல்லா கொஸ்டினும் வந்துச்சு. சூப்பர் ப்ரிடிக்ஷன் மேம். அதை மார்க் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினுமே ரெண்டே 2 கொஸ்டின் மட்டும்தான் நாங்க ப்ரிடிக்ட் பண்ணது வரல. எக்கனாமில கேட்ட ஸ்டார்லிங் ப்ரோக்ராம் ஸ்கீமும் இன்னொரு கொஸ்டினும், சயின்ஸ் அண்ட் டெக்ல ஒரு கொஸ்டினும், அதை தவிர மற்ற எல்லா கொஸ்டினும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஒரு கொஸ்டின் விடாம எக்கனாமி, தமிழ் சொசைட்டில அப்படியே .com மாறாம அந்த கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. அதனால நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த கிளாஸ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல ஒரு 2-3 கொஸ்டின் அதிகமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த செஷன்லயே உங்களுக்கு பேப்பர் எவாலுவேஷனும் பண்ணி பர்சனல் ஃபீட்பேக்கும் கொடுத்துருவாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது நானே நிறைய பேப்பருக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். எனக்கே நிறைய பேப்பர்ஸ் வரும், கரெக்ஷன் பண்ணி நான் ஃபீட்பேக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் டாப்பர்ஸோட இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன் அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் டாப்பர்ஸோட பேப்பர்ஸை எல்லா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வர எல்லாத்துக்குமே நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களோட மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்டை நாங்க கொடுப்போம். அவங்களோட ஒரிஜினல் காப்பியே, அவங்க எப்படி மார்க் போட்டிருக்காங்க, எப்படி எல்லாம் எழுதுனா மார்க் வரும், எப்படி எழுதுனா மார்க் வராது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்க கொடுத்துருவோம்.
அதை விட முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனி செஷன் நாங்க நடத்துவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு பாலிட்டி தனியா, எக்கனாமி தனியா, சயின்ஸ் அண்ட் டெக் தனியா, மொத்தமா கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தாம பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் தனியா, எக்கனாமிக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி ஸ்பிளிட் பண்ணி நடத்துவோம். அதுக்கப்புறம் அந்த வீக்லி டெஸ்ட் யாரு டாப்பர்ஸோ அவங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா கேஷ் ரிவார்ட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, கேஷ் பிரைஸ் வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி, அதாவது சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் டீகோட் பண்ணி அதை எங்க படிக்கணுங்கிறதையும் நாங்க சொல்லுவோம். வேர் டு ஸ்டடி வில் பி ப்ரொவைடட். ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் புக் சாஃப்ட் காப்பீஸ் வில் பி ப்ரொவைடட். ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாத்தோட ரெஃபரன்ஸ் புக்கோட சாஃப்ட் காப்பியும் நாங்க கொடுத்துருவோம். அடுத்து தமிழரசு மேகசின், யோஜனா, திட்டம் மேகசினோட சாஃப்ட் காப்பி போன பேட்ச்லயே எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. கல்பனா, நீங்க பாத்தீங்களா? போன பேட்ச்லயே நம்ம தமிழரசு, யோஜனா, திட்டமோட மேகசின் போட்டாரு சார். ஆக்சஸ் பண்ணீங்களா? படிச்சோம்ல மேம். தமிழரசு மேகசின் அது மட்டும் இல்லைங்க, பாலிசி நோட்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு நாங்க கிளாஸ், எல்லா முக்கியமான டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட்டுக்கு கிளாஸ் எடுத்தோமா கல்பனா? எஸ் மேம், கிளாஸ் எடுத்தீங்க மேம். அந்த 2A மெயின்ஸுக்கு முன்னாடி முக்கியமான எல்லா டிபார்ட்மெண்டோட பாலிசி நோட் கிளாஸும் கண்டக்ட் பண்ணோம். எல்லா பாலிசி நோட்டையும் நான் தான் எடுத்தேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் என்னால கவர் பண்ண முடியல, ஏன்னா டைம் இல்ல. அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கடி எனக்கும் டைம் இல்லை 2Aக்கு அப்படிங்கும்போது கடைசி ஒரு 30 days தான் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்ப இனி நிறைய டைம் இருக்கும், அதனால கண்டிப்பா பாலிசி நோட்டோட கிளாஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டா நான் எடுத்து கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்தது அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்ச் இது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி டெஸ்ட்டும் ஃப்ரீயா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 எல்லாத்தோட ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட்டும் நீங்க ஈஸியா ஃப்ரீயா கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ நோட்டிபிகேஷன் எப்போ வரப்போகுதுன்னா ஜூலை 15ஆம் தேதி வரும். செப்டம்பர் 28ஆம் தேதி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து மார்ச் ஏப்ரல்ல நடக்கும். ரிசல்ட்டா அடுத்த வருஷம் ஜூன் ஜூலைல வந்துடும். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த தடவை வேகன்சிஸ் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது, வேகன்சிஸ் அதிகமாக தான் இருக்கும். தயவு செஞ்சு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலான்னு மட்டும் இருக்காதீங்க. இதை நான் 100% என்னோட அனுபவத்துல தான் நான் சொல்றேன். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம்னு சொன்ன யாருமே அவங்களோட கரியர்ல சக்சஸ் பண்ணவே இல்லை. படிச்சுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு த சக்சஸ். இது வந்து 200% உண்மை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாருங்க, 120 days ஏர்லி பேர்டோட அந்த மார்க்ஸ் பூஸ்டர் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரிலிமினரி டெஸ்ட்டுக்கு முன்னாடியே, ப்ரிலிமினரி நோட்டிபிகேஷன் வரக்கு முன்னாடியே நாங்க மெயின்ஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க மெயின்ஸ் கிளாஸ் மேம் ப்ரிலிம்ஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு நாங்க படிக்கிறதா இல்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்றதானா, டெய்லி 1 hour தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். 1 hour மேக்ஸிமம் 1.5 hours. நீங்க அந்த கிளாஸ்ல உட்காரும் போது அதுல சொல்ற சில விஷயங்கள், அதோட நாலேஜ் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு கரெக்ட்னு அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டீங்க, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டீங்க. இப்ப நான் குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிக்கிறதா இல்ல குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதானா, லாங்குவேஜ் மட்டும் படிங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்துட்டு லாங்குவேஜ் மட்டும் படிங்க ஒரு 2 hours. ரிமைனிங் டைம்ல குரூப் 1 மெயின்ஸ்க்குனே படிங்க. ஓகேங்களா, அப்ப குரூப் 1 மெயின்ஸ்க்குனே நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஜிஎஸ் நாலேஜும் அக்யூமுலேட் ஆயிரும். யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்களே, ராஜசேகர் தயவு செஞ்சு எல்லாரும் மியூட் பண்ணுங்க. ஒரே விஷயத்த நான் திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. நான் சொல்ல வர விஷயத்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னால டெலிவர் பண்ண முடியறது இல்லை. இன்னொன்னு நானும் டிவியேட் ஆகிடுறேன். ஏன் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அப்ப மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஓகேவா, இப்போ நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க, கிளாஸ் மட்டும் 1.5 hours அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணதே அதுல சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். அது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு ஆனா தனிக்கு கீ செக் பண்ணுங்க. கீ செக் பண்ண உடனே நல்லா நோட் பண்ணுங்க, கீ செக் பண்ண உடனே அடுத்த நாளே குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ப நம்ம இங்க மெயின்ஸ் கிளாஸ் தான் நடத்திட்டு இருக்கோம். அப்பவே உங்களுக்கு நாங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு மேம் என்கிட்ட எந்த வேலையுமே இல்லை, நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும், அதையும் நான் பார்க்கணுங்கிறவங்க லாங்குவேஜ் மட்டும் படிங்க.
லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டு போய் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. குரூப் 1 மெயின்ஸ்க்கு அப்புறம் தான் குரூப் 2 மெயின்ஸ் வரும். நம்ம குரூப் 1 மெயின்ஸை நல்லா எஃபெக்டிவா எஃபர்ட் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி யோசிக்கலாம், குரூப் 2 மெயின்ஸை பத்தி யோசிக்கலாம். அப்போ மேம் குரூப் 1 மெயின்ஸ் எழுதினாலே குரூப் 2 மெயின்ஸ் கிளியர் ஆயிருமானா கண்டிப்பா ஆயிரும். இதோட 1/3 வருஷம் தான் அங்க இருக்கு, 1/3 கூட இல்ல. இதுக்கு நம்ம படிக்கிறதுல 60% சிலபஸ் தான் அவங்க வச்சிருக்கான். ஓகேவா, 60% சிலபஸ் தான் அவன் அங்க வச்சிருக்கான். அப்போ 2A மெயின்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா தனியா உட்காந்து படிக்கணும். மற்றபடி ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறதும் மெயின்ஸுக்கு படிக்கிறதுமே அங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு குரூப் 2 மெயின்ஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல லாங்குவேஜ் பேப்பர் நீ எக்ஸ்ட்ரா ஒன்று படிக்கணும். அதுக்கு இங்கேயே உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, லாங்குவேஜுக்குன்னு அட்வான்ஸ்டா கிளாஸ் எடுப்பாங்க. நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம்ஃபர்டபுளா கிளியர் பண்ணணும்னா நீங்க லாங்குவேஜ்ல ஸ்கோர் பண்ணணும். போன டைம் குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் எழுதுனவங்க இங்க யாராவது இருக்கீங்களா? 2, 2A ரெண்டுமே எழுதுனேன் அப்படிங்கிறவங்க? 2A மட்டும் எழுதுனவங்க இருக்கீங்களா? Yes, ma'am. கல்பனா 2A, சுபாஸ்ரீ 2A, ஆமா தானே? Yes, ma'am. ஓகே. அப்போ ஏன் வந்து 2A மட்டும் கிளியர் ஆச்சு அப்படின்னா லாங்குவேஜ். நீங்க எல்லாம் ஜெனரல் இங்கிலீஷா இல்ல ஜெனரல் தமிழா? English, ma'am. நான் ஜெனரல் தமிழ் மேம். தமிழ் எடுத்தவங்க 2A எழுதுனால தப்பு இல்ல. ஆனா இங்கிலீஷ் எடுத்தவங்களுக்கு ரெண்டுமே கிளியர் ஆகிருக்கணும். அப்ப ஆகலைன்னா அப்ப நீங்க ஜிஎஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ணலன்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஜிஎஸும் நல்லா படிக்கணும். ஜிஎஸ் நல்ல ஸ்கோரோட நீங்க இருந்தாதான் லாங்குவேஜ் ஸ்கோரும் சேரும்போது நீங்க 2க்கும் குவாலிஃபை ஆவீங்க, 2Aக்கும் குவாலிஃபை ஆவீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப் 1க்கு நல்லா ஜிஎஸ்ல ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுருங்க. அந்த ஃபவுண்டேஷன் போட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் போட்டீங்கனாலே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நாட் ஒன்லி குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 2A ஏவோட ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிடலாம். நாட் ஒன்லி குரூப் 2A ப்ரிலிம்ஸ் பட் ஆல்சோ மெயின்ஸ். ஏன்னா 2Aவும் என்னதான் அப்ஜெக்டிவ் தான். அப்போ அப்ஜெக்டிவ்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா உங்ககிட்ட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா, நான் சொல்றது புரியுதா? Yes, ma'am. குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கே நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் ஆயிரும், குரூப் 2Aவோட மெயின்ஸும் கிளியர் ஆயிரும். ஏன்னா அங்க வெறும் ஜிஎஸும் கூட என்னதான் இருக்கு, எக்ஸ்ட்ரா லாங்குவேஜும் ரீசனிங் தான் இருக்கு. அந்த லாங்குவேஜும் கிராமர் தான். ரீசனிங் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற டைம்ல நம்ம ரீசனிங் போட்டு பார்த்துக்கலாம். அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணணும், குரூப் 1 ப்ரிலிம்ஸை நல்லா படிக்கணும். அது கூடவே நீங்க மெயின்ஸ் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கங்கிற ஒரு ரெக்கார்டட் கிளாஸோ இல்ல லைவ் கிளாஸோ அட்டன் பண்ணுங்க. அந்த அட்டன் பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டா 2 monthsல ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிரும். நாங்க இங்கேயே உங்களுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸும் கொடுத்துருவோம். ஆல்ரெடி கிளியர் பண்ண டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நாங்க வாங்கி கொடுத்துறோம். ஆர்டிஐ போட்டு ஒரிஜினல் பேப்பரையும் நாங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம். ஓகேங்களா, அப்போ ப்ரிலிம்ஸ்ல இருந்து நீங்க மெயின்ஸுக்கு போகணும் அப்படின்னா நல்லா நோட் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ்ல இருந்து நம்ம மெயின்ஸுக்கு போகணும்னா 160க்கு மேல நம்ம போட்டிருக்கணும். ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸுக்கு போகணும்னா என்ன 2A ரெண்டு மெயின்ஸுமே நான் எழுதணுங்க மேம் அப்படின்னா 160க்கு மேல போட்டிருக்கணும். எனக்கு 2A மட்டும் போதும் அப்படின்னா 150க்கு மேல போட்டிருக்கணும். படிக்கிறதே படிக்கிறோம், நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா 160க்கு மேல போட்டா ரெண்டு மெயின்ஸுமே எழுதலாம். ரெண்டுல ஏதோ ஒன்னாவது நமக்கு கிளிக் ஆயிரும். இப்ப சொல்லுவாங்க மேம் எனக்கு 2Aவும் வந்திருக்கு 2வும் வந்திருக்கு, இப்ப நான் எதை அப்ரோச் பண்றதுன்னு கேட்டா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டா இருந்தா நான் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்லுவேன். எப்பவுமே அப்ஜெக்டிவ்ல ஸ்கோர் பண்றதை விட எது ஈஸினா டிஸ்கிரிப்டிவ்ல ஸ்கோர் பண்றது தான். நம்ம கிட்ட நீட் பிரசன்டேஷன், ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம நீட்டா என்ன பண்ணிடலாம், டிஸ்கிரிப்டிவ்ல மார்க் வாங்கிடலாம். புரியுதுங்களா? Yes, ma'am. உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரியுதா? அப்போ நீங்க பயப்படாம பதட்டப்படாம ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கணும்னா வெறும் 2A மெயின்ஸ் தான் நான் குவாலிஃபை ஆயிருக்கேன்னு நீங்க இருக்கக்கூடாது. 2வும் எனக்கு கிளியர் ஆயிருக்கு, 2Aவும் கிளியர் ஆயிருக்குன்னு போது உங்களுக்குள்ளேயே ஒரு கான்பிடென்ட் வந்துடும். எனக்கு வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, 2 ப்ரிலிம்ஸ், 2A ப்ரிலிம்ஸ், அதுக்கப்புறம் 1 மெயின்ஸ் எழுதினேன், அதுக்கு அடுத்த உடனே 2 மெயின்ஸ் எழுதினேன், 2A மெயின்ஸ் எழுதினேன். அந்த அப்படியே அந்த ஃப்ளோலயே போச்சு. ஆனா 1 year எந்த ரெஸ்ட்டுமே எடுக்க முடியல. அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணதுனாலதான் ஒரு பேக் அண்ட் நாலேஜ் நமக்குள்ள டெவலப் ஆகிடுது. ஓகேங்களா, அப்போ படிக்கும் போதே தரவா படிங்க.
தரத்தோட படிங்க, குவாலிட்டியா படிங்க, ஏனோ தானோன்னு படிக்காதீங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கு நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா குரூப் 2 பிரிலிம்ஸ் இல்ல, குரூப் 2A 2 மெயின்ஸும் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்துரும். அதுக்கப்புறம் குரூப் 1 பிரிலிம்ஸ் எழுதி முடிச்சுட்டு லாங்குவேஜ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. குரூப் 2A 2ஓட பிரிலிம்ஸும் கிளியர் ஆயிரும். 3 இயர்ஸ் லாங்குவேஜ் படிச்சுட்டு ரிமைனிங் ஹவர் குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிங்க. காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறோம். 2வது நோட்டிபிகேஷன் வந்ததோட ஒண்ணு இல்லாம, பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறது இல்ல. பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறோம். ஏன்னா நம்ம கேட்டாந்தவாளா இருக்கிறோம். ரிசல்ட் வரட்டும் வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் மெயின்ஸ் படிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அதை பண்ணவே பண்ணாதீங்க. பிரிலிம்ஸ் கீ செக் பண்ண அடுத்த நாள்ல இருந்து எதுக்கு படிங்க? மெயின்ஸ்க்கு படிங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்தது எக்கனாமிக்ஸ்க்கு ஸ்கூல் புக் போதுமான்னு கேட்டிருக்கீங்க. போதும். 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக் படிச்சா போதும். 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக் படிச்சா போதும். கூட தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், அதுக்கப்புறம் யூனியன் பட்ஜெட், இது 3ம் படிக்கணும். அடுத்தது வேற என்ன டவுட்? உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு கேளுங்க. குரூப் 2 மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவ்ல 9 10 மார்க் கேள்வி கம்பல்சரிங்க. 9 10 மார்க் கேள்வி கம்பல்சரி. தமிழ் சொசைட்டில 5 கொஸ்டின் கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. அதுவும் 10 மார்க் தான். அடுத்தது 15 மார்க் கேள்வி. ஒவ்வொரு யூனிட்லயும் 3 கொஸ்டின் கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. மொத்தம் 7 யூனிட் இருக்கு. தமிழ் சொசைட்டி விட்டுருங்க. 6 யூனிட்ல 18 கொஸ்டின் கொடுத்து நம்ம 12 கொஸ்டின் எழுதணும். இன்டர்வியூ கிடையாது குரூப் 2க்கு. 2A வந்து அப்ஜெக்டிவ். 2A ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி கம்ப்ளீட் அப்ஜெக்டிவ். அதை தாண்டி உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. இனி உங்க டர்ன் தான். நீங்க தான் டவுட் கேட்கணும். தயவு செஞ்சு குவாலிட்டியா படிங்க. நுனிப்புல் மேயாதீங்க. அது இனி வர காலத்துக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நுனிப்புல் மேயாதீங்க. எல்லாரும் கேளுங்க. உங்களை அன்மியூட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா என்ன கேளுங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இப்ப குரூப் 1 கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின்ஸ்ல நான் எதிர்பார்த்த ரிட்டன் ஸ்கோர் வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குரூப் 2 பிரிலிம்ஸ் படிச்சுட்டு தான் நான் குரூப் 1 மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அது நான் பண்ண பெரிய தப்பு. கீ செக் பண்ண அன்னைக்கே எனக்கு தெரியும் எனக்கு கண்டிப்பா பிரிலிம்ஸ் கிளியர் ஆயிரும்னு. அப்போ அன்னைக்கு அடுத்த நாள்ல இருந்தே நான் படிச்சிருக்கணும். அதை நான் பண்ணல. அது நான் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்பை நீங்க பண்ணிராதீங்க. மேம் அப்ப குரூப் 2 நான் பார்க்க வேண்டாமா? பாருங்க. ஜஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் மட்டும் லாங்குவேஜ் படிங்க. போதும். மத்த டைம் உட்கார்ந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிங்க. படிச்சுட்டே இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது மெயின்ஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். ஹலோ மேம். சொல்லுங்க. மேம் இப்போ நான் குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதிட்டு இருக்கேன் மேம், படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. எங்க போட்டிருக்கீங்க? உங்ககிட்ட தான் மேம், உங்கள்ட்ட குரூப் 1 பேட்ச் ஆ, தான் போட்டிருக்கேன், அத டெஸ்ட் பிரிலிம்ஸ் பேட்ச். போட்டிருக்கீங்க. பிரிலிம்ஸ். பிலிம்ஸ்க்கு மட்டும் தான், பிலிம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ கம்பைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, ஆ ஆ ஓகே. ம். அதுல தான் மேம். இப்போ குரூப் 2 இது மெயின்ஸ்க்கு இப்ப இருந்து இது பண்ண முடியாதுல்ல மேம், படிக்க முடியாதா? அதாவது நீங்க குரூப் குரூப் 2 1 மெயின் கிளியர் பண்ண. குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கு படிங்க இருக்கிற 60 டேஸ். கூடவே குரூப் ஓகே. 2 மெயின்ஸுக்கான ரெக்கார்டட் கிளாஸோ லைவ் கிளாஸோ வாங்கி நீங்க அட்டன் பண்ணிக்கிங்க. அது உங்களோட விஷ் தான். ஆ அதாவது குரூப் 2வும் வேணுங்கிறவங்க இந்த ரெக்கார்டட் கிளாஸோ லைவ் கிளாஸோ அட்டன் பண்ணுங்க. இல்ல நான் குரூப் 1 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா ஒரே செகண்ட் லைன்லயே இருங்க. ஒரே செகண்ட்.
ஓகே, நான் பேசுறது கேக்குதா? am I audible? எஸ் மேம். ஓகே, இப்ப என்ன டவுட்? அதாவது குரூப் ஒன் மட்டுமே எனக்கு போதும், நான் ஃபர்ஸ்ட் அதை தான் எய்ம் பண்றேங்கிறவங்க குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயின்ஸ்க்கான 9 யூனிட், அதாவது 3 பேப்பருங்க, ஒரு பேப்பருக்கு 3 சப்ஜெக்ட், அப்படி 9 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 9 சப்ஜெக்ட்டுக்குமான கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதோட அட்வான்டேஜ் என்னன்னா, மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் பேரலலா போகும். அதை நீங்க அட்டன் பண்ணும்போது மெயின்ஸ்னா என்ன, அதுக்கு எதெல்லாம் படிக்கணும், எப்படி எழுதணும், டாப்பர்ஸ் எப்படி எழுதி மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்ணாலும் டெய்லி 1 hour தான் நம்ம அட்டன் பண்றோம். அதை நம்ம காதுல கேட்கும்போது அது ஈஸியா ப்ரிலிம்ஸ் உங்களை கிளியர் பண்றதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்றேன். இது என்னோட சஜஷன் தான். ஃபைனலா நீங்க தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு. என்னோட அல்டிமேட் எய்ம் நீங்க எல்லாரும் குரூப் 1 பிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். உங்க எல்லாத்தையும் நான் மெயின்ஸ் கிளாஸ்ல பார்க்கணும். அதுதான் என்னோட அல்டிமேட் எய்ம். உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஒன் பை ஒன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் சொல்லுங்க கதிர். இல்ல மேம், சந்தோஷ். சந்தோஷ். சொல்லுங்க. யூனிட் 8 தமிழ் சொசைட்டி, எஸ். அதுக்கு ரெஃபரன்ஸ் புக் ஏதாவது இங்கிலீஷ் மீடியம்? இங்கிலீஷ் மீடியத்துக்கு எனக்கு தெரிஞ்சு புக்கே இல்லைங்க. நான் தமிழ்ல தான் படிச்சேன். ஆனா எழுதுனது இங்கிலீஷ்ல எழுதுனேன். போன அட்டம்ப்ட் நான் அதை தமிழ்ல படிச்சு தமிழ்ல தான் எழுதினேன். இப்போ நான் சொல்றேன் அதை தமிழ்ல படிச்சு தமிழ்லயே எழுதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு புக்ஸே கிடையாது. அது நான் பண்ண பெரிய தப்பு. தமிழ்ல படிச்சு தமிழ்லயே எழுதலாம், ஒரு தப்பும் இல்லை. 6ல இருந்து 12 வரைக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி ஒரு புக் கம்பைலேஷன் போட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட A3 புக் ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா இருக்கும். நம்ம அகாடமியோட புக்கும் கொடுப்பாங்க தமிழ் சொசைட்டிக்கு. இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி கன்சாலிடேட்டடா தமிழ் சொசைட்டிக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதுவும் நீங்க பாருங்க. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட A3 புக் வாங்கி ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க SCRT புக் அப்படின்னு சொல்லி, தமிழ்நாடு SCRT புக்னு சொல்லிட்டு 2 வால்யூம், வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 வெர்ஷன் புக்கை ரிலீஸ் பண்ணாங்க. அதையும் வாங்கி ரெஃபர் பண்ணுங்க. ஓகே. வேற என்ன டவுட் கேளுங்க. எல்லாரும் நான் கேக்குறேன், ஜென்யூனா ஆன்சர் பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் நான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸா சொல்றேன். எனக்கு தான் சர்வீஸ் கிடைக்க ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நீங்களா சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஜென்யூனா ஆன்சர் பண்ணுங்க. யாரும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பீங்க? அதை நான் படிக்காம வேற எந்த ஒர்க்கும் நான் பார்க்க மாட்டேங்க மேம். கம்பல்சரி நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன்னு சொல்றவங்க யாரு? அப்படி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. டெய்லி நான் படிப்பேன். தமிழ் நியூஸ் பேப்பரோ இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ? தமிழ் மட்டும். லாங்குவேஜ் எனக்கு முக்கியம் இல்லைங்க. நியூஸ் பேப்பர் படிப்பீங்களா? டெய்லி படிக்கணும். டெய்லி படிக்கிறோம். கண்டிப்பா நீங்க வேலை வாங்கிருவீங்க. யாரு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்களோ அவங்க லாஸ்ட் கண்டிப்பா 6 மந்த்தா படிக்கிறோம். அதாவது எக்ஸாமுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து படிச்சா கூட போதும். அப்ப ஜூலைல நோட்டிபிகேஷன் வரப்போகுது, எக்ஸாம் செப்டம்பர்ல வரப்போகுது. அட்லீஸ்ட் இப்ப இருந்தாவது படிங்க. நானும் எங்க கிளாஸ் எடுக்க போனாலும் சொல்றது நியூஸ் பேப்பர் படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்கன்னு. ஆனா அதை யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. தமிழ்ல தானங்க இருக்கு. தினமணி வாங்கி படிங்க, தமிழ் ஹிந்து வாங்கி படிங்க, இங்கிலீஷ் ஹிந்து வாங்கி படிக்க முடியாட்டி கூட இதை 2 படிங்க. லாஸ்ட் செப்டம்பர்ல இருந்து நோட்ஸ் இருக்குது மேம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். வெரி குட், வெரி குட். கண்டிப்பா நீங்க வேலை வாங்கிடுவீங்க. மெயின்ஸ் எழுதுன கிளியர் ஆகலாம். எந்த மெயின்ஸ் எழுதுனீங்க? குரூப் 1 மேம். ஓகே, வரட்டும். இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வர அட்டெண்டன்ஸை ட்ராக் பண்ணிடலாம். தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. கொஸ்டின் கேக்குறவங்க தவிர மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க. இதைவே நான் எத்தனை டைம் சொல்றது? யார் அது? ஒரே விஷயத்த நான் எத்தனை டைம் சொல்றது? கொஸ்டின் கேக்குறவங்க தவிர மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க. எந்த சத்தமே இல்லாத ரூம்ல போய் உட்கார்ந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ல வர விஷயத்தையே நான் மறந்துடுறேன். சதீஷ்குமார், நீங்க மெயின்ஸ் எழுதுனீங்களா? சதீஷ்குமார், நீங்க மெயின்ஸ் எழுதுனீங்களா?
ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? சதீஷ்குமார், நீங்க மெயின்ஸ் எழுதுனீங்களா? சதீஷ்குமார், நீங்க மெயின்ஸ் எழுதுனீங்களா? சதீஷ்குமார், யாருங்க இப்பதாங்க மெயின்ஸ் எழுதுனேன்னு சொன்னாங்க. அந்த சொன்ன ஸ்டூடெண்டையே காணுமே. மெயின்ஸ் எழுதுனேன் கிளியர் ஆகலன்ட்டு. ஓகே, அவர் எங்க போனாருன்னு தெரியல. யாரெல்லாம் மெயின்ஸ் எழுதி உங்களுக்கு கிளியர் ஆகலையோ அவங்களாம் தயவு செஞ்சு ஆர்டிஐ போட்டு உங்க பேப்பரை வாங்குங்க. வாங்கி நம்ம டெய்லி ஒவ்வொரு பேப்பரா பார்க்கலாம். ஏன் மார்க் குறைஞ்சது, எதனால மெயின்ஸ் குவாலிஃபை ஆகல அப்படின்னு. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த 60 நாள் நீங்க எதுலதான் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ப்ரிலிம்ஸ் எப்படி கிராக் பண்ணணும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எப்படி கிராக் பண்ணணும், ஜிஎஸ்எஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜிஎஸ்எஸ் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுங்க. ஜிஎஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லயும் சரி, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லயும் சரி. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல அந்த நாலேஜை வச்சு கூட லாங்குவேஜ் பேப்பர் வச்சு நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணிடலாம். ஹலோ மேம். சொல்லுங்க முருகேஸ்வரி. மேம் நான் டெய்லி நியூஸ் பேப்பர் பிடிஎஃப் தான் மேம் படிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க வந்து அதர் ஸ்டேட், இங்க வந்து நியூஸ் பேப்பர் தினமணி கிடைக்காது. நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க? கர்நாடகா. ஓகே, எதுக்கு அங்க இருக்கீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அதனால பரவாயில்ல. நீங்க பிடிஎஃப் இல்லையோ உங்களுக்கு தேவை அந்த நியூஸ் பேப்பர் வந்து நீங்க அதை படிக்கிறீங்களான்னு தான். தமிழ்நாட்டுல மேம் அந்த இருக்கிறவங்க கண்டிப்பா ஹார்ட் காப்பி வாங்கி படிங்க. அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேப்பர் ஹார்ட் காப்பி வாங்குங்க. மத்த பேப்பரை, தமிழ் பேப்பரை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிங்க. மேம் தினமணி பேப்பர் டெய்லி அப்படிதான் மேம் படிச்சிட்டு இருக்கேன். பட் ஒன்லைனரா தான் மேம் நான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அது எந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுங்க மேம். ஓகே, நாளைக்கு நம்ம கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு. நாளைக்கு நியூஸ் பேப்பர் காலையில படிச்சுட்டு அதை ஈவினிங்கா நம்ம ஒரு செஷன் போடலாம். நாளைக்கு இங்கிலீஷ் ஹிந்து, தினமணி, தமிழ் ஹிந்து, இது மூணுல இருந்தும் எப்படி நியூஸ் பேப்பர் படிச்சு நோட்ஸ் எடுக்கணுங்கிற கிளாஸ் நாளைக்கு நான் உங்களுக்கு ஷெட்யூல் பண்றேன். எல்லாரும் அட்டன் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகேவா? அதுக்கப்புறம் வேற யாருக்கு என்ன டவுட்? மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க கார்த்திகா. பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ்க்குலாம் எப்படி மேம் ரெஃபர் பண்றது? அதுலதான் மேம் வரவே மாட்டேங்குது சுத்தமா. ஏன்னா ஏன் வர மாட்டேன்? மோஸ்டா குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பாத்துக்கிட்டோம்னா சென்டர் அப்புறம் ஸ்டேட் சைடு உள்ள பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ் தான் மேம் கேக்குறாங்க. அதுலதான் மேம் அடி வாங்குது. அது எப்படி ரெஃபர் பண்றது, எங்க ரெஃபர் பண்றதுன்னு ஒரு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது மேம். நீங்க சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் தமிழரசு மேகசின்லயும் உங்களுக்கு தமிழ்நாடு பாலிசி நோட்லயுமே இருக்கே. அப்புறம் என்ன? தமிழரசு மேகசின்லயும் தமிழ்நாடு பாலிசி நோட்லயும் இருக்கே. ஓகே மேம். அப்புறம் வேற என்ன? மேம் இந்த எந்த மேகசினுமே எனக்கு கிடைக்காது மேம். நான் என்ன மேம் பண்றது? இல்ல, உங்களுக்கு தான் இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணா சாரே உங்களுக்கு தமிழரசு மேகசின், திட்டம், யோஜனா இதோட சாஃப்ட் காப்பி கொடுத்துட்றாரே. கல்பனா, கல்பனா இருக்கீங்களா? கல்பனா, கார்த்திகா, இவங்க நீங்க எல்லாம் போன பேட்ச்ல இருந்தீங்க தானே? உங்களுக்கு சார் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நான் எல்லாமே இப்பதான் கொடுத்தாங்க தானே? ஜாயின் பண்றேன். நார்மல் குரூப்லயே போட்டுருவாரு மேம் சார். எல்லாருக்குமே பாக்குற மாதிரி டெஸ்ட் பேட்ச் இல்லாதவங்களுக்கும் அது ப்ரொவைட் பண்ணிருக்காரு மேம். பாருங்க. அப்புறம் ஏன் பயந்துக்கிறீங்க? அவர் போடுற உடனே உடனுக்குடன் வாங்கி படிங்க. அப்புறம் வேற என்ன டவுட்? மேம் மேத்ஸ் இருக்குல்ல மேம், குவான்டிட்டி ஆப்டிடியூட்லாம் இருக்குல்ல மேம், அதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணா போதுமா, இல்ல ஆர்எஸ் அகர்வால் அவங்க புக்ஸும் ரெஃபர் பண்ணணுமா மேம்? நான் வந்து ரெண்டுமே வேண்டாம், பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை சால்வ் பண்ணுங்கன்னே சொல்லுவேன். அப்புறம் கூட ஸ்கூல் புக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஓகே மேம். ஓகேவா? ஸ்கூல் புக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஹலோ மேம்.
சொல்லுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். மேம் இப்போ நான் வந்து தமிழ்ல வந்து குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றேன் மேம். ஓகே. பட் வந்து மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ் தான் மேம். ஆக்சுவலி ஓகே, அதனால தான் எனக்கு இருக்கட்டும். ஃப்ளூவெண்டா இருக்கு. எழுதுறதுல இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா மேம்? 2 அதெல்லாம் ஒரு மெயின்ஸ்க்கு. பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நீங்க பிரிலிம்ஸ் எந்த லாங்குவேஜ் வேணாலும் எடுக்கலாம். மெயின்ஸ் நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதலாம். குரூப் 2 2A பிரிலிம்ஸ்ல மட்டும் நீங்க தமிழ்ல வர மாதிரி இருக்குமா மேம்? 2A மட்டும் தமிழ்ல வர மாதிரி இருக்கும். என்ன புரியல? என்ன சொல்லுங்க? பிலிம்ஸ் 2 இப்ப 2 and 2A பிலிம்ஸ் வந்து தமிழ் எடுத்திருக்கேன் மேம். பட் 2A மெயின்ஸும் தமிழ்ல தான் எழுதுற மாதிரி இருக்குங்களா? அப்படிதான் இருக்கும். நீங்க பிரிலிம்ஸ் என்ன ஆனா லாங்குவேஜ் எடுக்கிறீங்களோ அதுதான் 2A பிரிலிம் 2A மெயின்ஸ்லயும் நீங்க அதே லாங்குவேஜ் தான் எடுக்கணும். ஓகே மேம். 2 மெயின்ஸ் வந்து இங்கிலீஷ் எழுதிக்கலாமா? எழுதிக்கலாம். சரி ஓகே மேம். ஏன்னா அதுல தான் கொஞ்சம் இது இருக்கேன் ஒரு அதனால தான் உங்ககிட்ட. அதான் திரும்ப சொல்றேன் பாருங்களேன், இந்த பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு மெயின்ஸ் கிளாஸ் போகும். பிரிலிம்ஸ் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் பிரிலிம்ஸை மட்டுமே இங்க டீச் பண்ணுவாங்க. கூட ரெக்கார்டட் கிளாஸ் தந்துருவாங்க. நீங்க ஃப்ரீயாவே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப மெயின்ஸ் கிளாஸை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ப உங்களுக்கு லக்கிலி நீங்க குரூப் 1 பிரிலிம்ஸும் கிளியர் ஆச்சு. இப்ப இந்த ஜேர்னில உங்களுக்கு குரூப் 1 பிரிலிம்ஸும் கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களை தனியா குரூப் 1 மெயின்ஸ் பிரிலிம்ஸ் மட்டும் கிளியர் ஆனவங்களுக்கு தனியா இந்த கிளாஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா எத்திக்ஸ்க்கு ஒரு கிளாஸ், டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட் கொடுத்து அவங்க எப்படி எழுதிருக்காங்களோ அந்த வேலை உங்களை ட்ரெயினும் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தென் மேம் மெயின்ஸ் ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து இந்த பேட்ச் ஜாயின் பண்ணாதான் ரெக்கார்டிங் கிளாஸ் கிடைக்குமா மேம்? இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து ஜென்ரலா இந்த பேட்ச்ல யார் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு தருவாங்க கண்டிப்பா சார். அதாவது 15,000ல இத்தனையுமே உங்களுக்கு வந்து எந்த அகாடமிலையுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பிரிலிம்ஸ்க்கு மட்டுமே 25,000-30,000 ஃபீஸ் வாங்குற இடத்துல உங்களுக்கு பிரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ, பிரிலிம்ஸ்க்கு கிளாஸ் நடத்துறாங்க, மெயின்ஸ்க்கு கிளாஸ் நடத்துறாங்க, எல்லா மேகசினையும் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி தராங்க, ரெக்கார்டட் கிளாஸ் தராங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க. பிரிலிம்ஸ்க்கு தனியா டெஸ்ட் வைக்கிறாங்க, மெயின்ஸ்க்கு தனியா டெஸ்ட் வைக்கிறாங்க. அத்தனையுமே ஒரே இடத்துல எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? ஓகே மேம். அதான் மேம் ஆல்ரெடி வந்து குரூப் 1 கார்த்திகேயன் பரமசிவம் தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. கார்த்திகேயன் பரமசிவம் சொல்லுங்க. சுபாஸ்ரீ சொல்லுங்க. மேம் ஆல்ரெடி குரூப் 1 to 4 பிரிலிம்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணிருந்தோம். அதான் இப்ப மெயின்ஸ் ஆக்சஸ் வேணும்னா நம்ம திருப்பியும் இந்த பேட்ச் ஜாயின் நீங்க ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்னா சார் கிட்ட ஏதாவது கன்செஷன் கேட்டு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மெயின்ஸ்க்கான எல்லா கைடன்ஸும் கிடைக்கும். மேக்ஸிமம் மெயின்ஸ்க்கான எல்லா கைடன்ஸும் என்னால எவ்வளவு தர முடியுமோ அதை நான் கொடுத்துருவேன். நான் கவுன்சிலிங் போய் ஜாப்லயே ஜாயின் பண்ணாலும் சண்டே ஃபுல்லா நான் ஃப்ரீ தான். அதே மாதிரி ஈவினிங் 8 o'clock நான் ஆஃபீஸ்ல வந்தாலும் 8 to 9 உங்களுக்கு நான் எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்டு தான் நான் அடுத்த ப்ராசஸ்க்கு போவேன். எது பண்றனோ இல்லையோ அன்னைக்கு வந்த நியூஸையாவது கரண்டான ஹாட் நியூஸை உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேன். அந்த 1 hour ஒரு half an hourல இந்த நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் பாருங்க அப்படின்னு. அதனால நீங்க பயந்துக்க வேண்டாம். என்ன நீங்க நம்பலாம். என்னால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் டெய்லி என்னால சப்போஸ் ஒர்க் ப்ரெஷர்னால என்னால டெய்லி வந்து உங்களோட இன்டராக்ட் பண்ண முடியாட்டி கூட எவ்ரி சண்டே நான் இன்டராக்ட் பண்றேன். ஓகே மேம். தேங்க் யூ. ஓல்டு ஸ்டூடெண்ட்னா சாருக்கு நீங்க பர்சனலா கால் பண்ணி கன்செஷன் கேளுங்க. சார் நான் ஆல்ரெடி பிலிம்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனால் இதில் பெருசாக கன்செஷன் கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பொறுத்து. ஏன்னா எந்த அகாடமிலுமே ப்ரிலிம்ஸ் கிளாஸ், மெயின்ஸ் கிளாஸ், 2ஓட டெஸ்ட் பேட்ச், 2ஓட ரெக்கார்டட் கிளாஸ், கூட மேகசின்ஸ், அது இல்லாமல் டாப்பர்ஸோட ஆன்சர் ஷீட், மெயின்ஸ் பேப்பரோட கரெக்ஷன், ஃபீட்பேக் எல்லாமே ஒரே புள்ளியில கிடைக்கிறது இங்க மட்டும்தான் இந்த ஃபீஸ்ல. நீங்க எந்த அகாடமில வேணாலும் ஃபீஸ் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க. மெயின்ஸ்க்கு மட்டும் என்ன ஃபீஸ், பிரிலிம்ஸ்க்கு மட்டும் என்ன ஃபீஸ். ஓகே மேம். தேங்க் யூ மேம். எல்லாரும் என்னோட சஜஷன் என்ன சொல்லுவோம்னா தமிழ்ல எழுதாதீங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க மெயின்ஸ். சொல்லுங்க முருகேஸ்வரி. இது வரைக்கும் நான் தமிழ்ல தான் மேம் இப்ப எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, தமிழ் தான் எனக்கு கம்ஃபர்டபுள்னா தமிழ்ல எழுதுங்க. ஆனா இங்கிலீஷ்ல எழுதுறதா அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். இல்ல மெட்டீரியலுமே என்கிட்ட தமிழ்ல மட்டும் தான் மேம் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன். இப்ப ஏன் நான் நீங்க இந்த தமிழ்ல மெட்டீரியல் வாங்கி படிச்சீங்க? ஏன் தமிழ்ல மெட்டீரியல் படிச்சுட்டு அத அப்பவே இங்கிலீஷ்ல படிச்சா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும்ல. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல படிக்கிறக்கும் தமிழ்ல படிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல படிக்கிறது அட்வான்டேஜ் தானே.
நெக்ஸ்ட் அப்படி இங்கிலீஷ்ல தான் எழுதுனா கம்ஃபர்டபுள்னு சொல்றீங்களா? இல்ல அது உங்களோட சௌரியம் தான். ஆனா இங்கிலீஷ்ல எழுதும்போது சீக்கிரமா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்ல மேம் எனக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக் சயின்ஸ் தான் மேம் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா சயின்ஸ் எனக்கு வரவே வராது. அப்ப நீங்க அது தமிழ்லயே படிங்க. உங்களுக்கு வந்து இப்ப என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு, குரூப் 1 மெயின்ஸ் லாஸ்ட் மெயின்ஸ் நான் இங்கிலீஷ்ல தான் எழுத போறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் அலப்பற பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, சயின்ஸ் அண்ட் டெக் என்னால தமிழ்ல படிக்க இங்கிலீஷ்ல எழுத முடியல, அதை என்னால உள்வாங்கிக்க முடியல, நான் ரொம்ப சிரமமா ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு 1 மாசம் இருக்கும்போது டக்குன்னு தமிழுக்கே நான் எல்லாத்தையுமே தமிழ்லயே எழுத போறேன்ட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியில என்னன்னு பார்த்தா அவருக்கு மெயின்ஸே கிளியர் ஆகல. ஒரே ஒரு முடிவுல இருங்க. ஒண்ணு இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லயே எழுதுங்க, தமிழ்னா தமிழ்லயே எழுதுங்க. கொஞ்ச நாள் எல்லாரும் சொல்றாங்க தமிழ் எழுதுனா மார்க் வரது இல்லைன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என் கூடயே இன்டர்வியூ வந்தாங்க, நிறைய பேர் தமிழ்ல தான் எழுதுனாங்க, சர்வீஸ் வாங்கிட்டாங்க. தமிழ்ல எழுதியும் வேலை வாங்குறாங்க. அதோட ரேஷியோ கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். எந்த கோட்டாவுமே இல்லாம பிஎஸ்டிஎம், எஸ்சி, எஸ்டி எந்த கோட்டாவுமே இல்லாம பிசி கேட்டகரியில தமிழ்ல மட்டுமே எழுதி வேலை வாங்கினவங்க இருக்காங்க. அது ரேஷியோ கம்மியா இருக்கு. அப்ப அவங்க குவாலிட்டியான கண்டென்ட் குடுக்கலன்னு தான் அர்த்தம். உடனே ஒரு வீடியோ போட்டுற வேண்டியது, தமிழ்ல படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு பறிக்கப்படுது, தமிழ்ல எழுதுறவங்களுக்கு மார்க்கே வரதில்ல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அந்த அதான் மேம் மாதிரி நிறைய இருக்கிறத பார்த்தேன். நீங்க அதனாலதான் பிளைண்டா கேக்குறேன் நானு. நம்பாதீங்க. நீங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, நீங்க எந்த மொழியில எழுதுனா உங்க கண்டென்ட்டை ஈஸியா டெலிவர் பண்ண முடியுமோ அதை படிங்க, அதை எழுதுங்க. தமிழே நான் வேண்டான்னு சொல்ல. இப்ப நீங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட் எது மேம் எழுதுறதுன்னு கேட்டா நான் இங்கிலீஷ்ல எழுதுங்கன்னு சொல்லுவேன். இல்ல நான் ஆல்ரெடி நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன், நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட இங்கிலீஷ்ல தான் இருக்கு, சரி தமிழ்ல தான் இருக்குன்னா தமிழையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேம். ஓகே, வேற என்ன சொல்லுங்க. கிளாஸ் முடிச்சுக்கலாமா, இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் ஒரு டவுட் சொல்லுங்க. மேம். இப்போ இந்த டைப் ரைட்டிங் கத்துக்கிறது, அப்புறம் இந்த காலேஜ்ல வந்து செகண்ட் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்பாக்ட் பண்ணுவோம். குரூப் 2 குரூப் 1. அதெல்லாம் எதுவுமே நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா ஒண்ணு, செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா ஒண்ணுனால ஒண்ணுமே கிடையாதுங்க. 200% நான் சொல்றது உண்மை. இப்போ இந்த அதனால நீங்க குரூப் 1 அப்ளை பண்ணும்போது கூட ஏதோ இந்த அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் அதெல்லாம் ஏதாவது சும்மா கேக்குறது. அதெல்லாம் இல்லன்னு போடுங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் எங்கேயும் ரோல் பிளே பண்ண போறது இல்ல. உண்மையை போடுங்க. அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துலயும் பொய்யா எதுவும் போட்டுறாதீங்க. பொய் எதுவும் சொல்லுமா அது கேட்குறேன். நான் அந்த மாதிரி ஏதாவது இல்ல preference- அதெல்லாம் ஒண்ணுமே ரோல் பிளே பண்ணாது. ஜென்யூனா உங்களோட டிகிரி என்னமோ அதை போடுங்க. நீங்க என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை போடுங்க. ஜென்யூனா போடுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஓகே தென் டிஸ்பிளேல தெரியுதுங்களா ஃபேக்கல்ட்டியோட நேம் எல்லாம்? எஸ் மேம். ஓகே, அதுல பாலிட்டி, ஜியோகிராஃபி சங்கரபாண்டியன் சார்னு ஒருத்தர் இருக்காரு இல்லைங்களா, அவர் குரூப் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போயிருக்காரு, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். அதே மாதிரி அடுத்தது நானு தமிழ் சொசைட்டி எக்கனாமிக்ஸ், அதுக்கு அடுத்தது சௌந்தர்யா மேம், அவங்களும் வந்து நிறைய டைம் மெயின்ஸ் எழுதினவங்க. அடுத்தது ரீசனிங்க்கு இப்ப ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்க்கு எல்லாமே இப்ப நம்மளோட டீம்ல லக்ஷ்மணன் ஒருத்தர் பேர் வந்துட்டே இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவரு வேற ஒரு அகாடமில ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்காரு. அடுத்தது ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழ், இவங்க எல்லாமே அந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங் ஹோல்டிங்ல இருக்கிறவங்க தான். அதனால ஃபேக்கல்ட்டிக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமா, நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றோம், இப்ப இது வந்து ஒரு புது ஸ்டடி சர்க்கிள் தான் அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் உங்களுக்கு ஒரு துளி கூட வேண்டாம். எல்லாருமே குவாலிஃபைடு எபிலிட்டி, அவங்க கண்டென்ட் ஈஸியா டெலிவர் பண்ற கேண்டிடேட்ஸ் தான் இங்க எல்லாருமே இருக்காங்க. அதனால நீங்க நம்பி ஜாயின் பண்ணலாம். உங்களோட நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை மெயின்ஸ் எப்படி எழுதணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுனா மார்க் வரும், இது எல்லாமே சொல்லித்தரக்கு நான் இருக்கேன். நான் ஜாப்லயே ஜாயின் பண்ணாலும் காலையில ஏர்லி மார்னிங் பேட்சாவது போட சொல்லி 1 hour உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு தான் நான் ஆஃபீஸ் போவேன். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். 10 மணிக்கு தான் ஆஃபீஸ், 9 மணியா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சப்போஸ் நான் டிஎஸ்பியே ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நைட்டு 9 மணிலேருந்து 10 மணிக்கு ஒரு கிளாஸோ இல்ல ரெக்கார்டட் கிளாஸாவது நான் கொடுப்பேன், டெய்லி 1 hour. சண்டே ஃபுல் டே எனக்கு ஃப்ரீ தான். ஹாஃப் டே உங்க கூட நான் இன்டராக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு தேவை நீங்க எல்லாரும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு உங்க மெயின்ஸ் பேட்ச்ல உங்க எல்லாத்தையும் நான் பார்க்கணும், அவ்வளவுதான்.
மேம் சொல்லுங்க சௌந்தர்யா. மேம் இது மெயின்ஸ் வந்து 2 டைம் ப்ரிப்பேர் பண்றது பெஸ்ட். சௌந்தர்யா நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. டெக்ஸ்ட் பண்ணுங்க, சாட்ல டெக்ஸ்ட் போட்டு விடுங்க. மேம் குரூப் 2A ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்றது பெஸ்டா மேம், இல்ல ஏதாவது ஒன்னு ஃபோக்கஸ் பண்றது பெஸ்டா மேம்? 2 ப்ரிலிம்ஸுமே நீங்க கிளியர் பண்ணணும். அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல நீங்க நல்ல ஸ்கோர் வாங்கணும். ப்ரிலிம்ஸ்ல நல்ல ஸ்கோர் வாங்கினா தான் நீங்க 2மே கிளியர் பண்ண முடியும். ஓகேங்க மேம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கிரிப்டிவ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்ஜெக்டிவ் நம்ம ஒரு ஹாஃப் டே அப்ஜெக்டிவ் வச்சுட்டா ரிமைனிங் ஹாஃப் டே டிஸ்கிரிப்டிவ் படிக்கலாம். மேம் ஓகேங்க மேம். ஓகே. நீங்க பேசுறது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. நீங்க ஏதாவது சொல்ல வரத நீங்க சாட்ல போட்டு விடுங்க. ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சரண்யா ஷாந்தி. மேம் நான் இது வரைக்கும் ஒரு 3 டைம்ஸ் குரூப் 2 ப்ரிலிமினரி கிளியர் பண்ணியிருக்கேன் மேம். லாஸ்ட் குரூப் 2 கூட வந்து 2A ரெண்டுமே எனக்கு கிளியர் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போய் நான் போஸ்டிங் எடுத்துட்டேன். பட் எனக்கு ஓகே. வந்து இப்போ என்ன அப்படின்னா எனக்கு குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் தான் எழுதணும். பட் எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. அதனால இந்த மெயின்ஸ் கூட நான் எழுத போகவே இல்லை. அட கடவுளே. அப்போ ஏங்க கவுன்சிலிங் அவன் கிளியர் ஆகலையேன்னு உட்கார்ந்துருக்கான். நீங்க என்னடானா கிளியர் ஆகி எழுத போகல. வெரி குட். அப்புறம் இப்போ வந்து மேம் நான் இங்கிலீஷ்ல தான் மேம் ப்ரிப்பேர் பண்ண போறேன். பட் நான் வந்து குரூப் 4க்கு படிச்சது எல்லாமே தமிழ்ல தான். பட் நான் இப்போ இங்கிலீஷ்ல தான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து கரெக்ட் மெத்தடா? இப்போ நான் அதை இங்கிலீஷ்ல நோட்ஸ் எடுத்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா எம்ஃபில் படிச்சிருக்கேன் நானு. ஸோ அப்ப அந்த அந்த ஸ்பீட் எனக்கு வருது. பட் இது ஓகேவா? இது நான் இங்கிலீஷ்லயே நான் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாமா? தாராளமா நீங்க பண்ணலாம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. நான் இந்த டீம்ல தான் இருப்பேன். இதே ஸ்பீடா நீங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டு நீங்க குரூப் 2 குரூப் 2 எல்லாம் நமக்கு வேண்டாம். குரூப் 1 நம்ம அடிக்கலாம். ஆனா நீங்க இங்கிலீஷ்ல மெயின்ஸ் எழுதுங்க. கம்ஃபர்டபுளா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு இங்கேயே ஜாயின் பண்ணுங்க மெயின்ஸ்க்கு. நான் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுக்குறேன். ஓகே மேம். குரூப் 4க்காக வந்து நான் கம்பைலேஷன் பிடிஎஃப் தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பையன் இருக்கிறதுனால போய் நியூஸ் பேப்பர் அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. தம்பியும் பார்த்துக்கிட்டு படிக்கிறதுனால. பட் இதுக்கப்புறம் தான் என்னோட மிஸ்டேக்ஸ் தெரியுது. கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னு. நியூஸ் பேப்பர் படிக்காம இருக்காதீங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பருக்கு மட்டுமே ஒரு செஷன் போடுறேன். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ ஓகேவா? மச். இங்கிலீஷ் ஹிந்து, தமிழ் ஹிந்து, தினமணி இந்த 3லயும் எப்படி நியூஸ் பேப்பரை படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ. ஓகே. வேற என்ன வேணும்? மேம் இன்னொரு கிளாஸ் டவுட். சொல்லுங்க. மேம் இப்போ ரீசெண்டா நடந்ததுல மேம் குரூப் 2A தமிழ் அந்த கொஸ்டின் லெவல்லாம் வந்து கொஞ்சம் டஃப்னஸா இருந்ததுல்ல மேம்? ஹலோ. அதாவது இங்கிலீஷும் டஃப் தாங்க. நான் சொல்ல போனா அதாவது இங்கிலீஷ் ஓகே மேம், ஓகே மேம். எனக்கு இங்கிலீஷ் தெரியல மேம். நான் தமிழ்ல தான் மேம் ப்ரிப்பேர் பண்றேன். நீங்க அதனால இப்போ தமிழே நீங்க இங்கிலீஷ்க்கு மாற வேண்டாம். தமிழையே கண்டினியூ பண்ணுங்க. எங்க நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதை டெவலப் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இனி நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே மேம். என்னோட டவுட் என்னன்னா இப்ப குரூப் 4 நடக்க போகுதுல்ல மேம், அந்த அளவுக்கு ஹார்ட்னஸா தான் இப்போ தமிழ் கொஸ்டினும் இருக்குமா, இல்ல கொஞ்சம் ஓகேவா தான் இருக்குமா அப்படிங்கறதா இல்ல மேம் டவுட். குரூப் 4ல தமிழ் எவ்வளவு ஹார்டா இருந்தாதான் என்ன உங்களுக்கு மட்டுமா ஹார்டு? எல்லாத்துக்குமே ஹார்டா தானே இருக்கும். இப்ப 2ல என்ன பிரச்சனைனா இங்கிலீஷ் ஈஸியா கேட்டுட்டான், தமிழ் கஷ்டமா கேட்டான், தமிழ் வழி மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், கிராமப்புற மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்னு ஒரு வீடியோ போட்டுறாங்க. குரூப் 4 அப்படி இல்லைங்களா? எல்லாத்துக்குமே உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே. தமிழ் எப்படி கேட்டா என்ன? நீங்க உள்ளார்ந்து தரவா குவாலிட்டியா படிச்சுட்டு போங்க. ஏன்னா அங்க இங்கிலீஷ் உங்களுக்கு வள்ளி இல்ல. அப்புறம் நீங்க பயந்துக்கிறீங்க. ஓகே மேம். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுது மேம். அதாவது இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தா தமிழ் கஷ்டமா கேட்டுட்டு இங்கிலீஷ் ஈஸியா கேட்டா ஐயோ நமக்கு வாய்ப்பு பறி போயிருச்சேன்னு நம்ம குமரல்ல ஒரு நியாயம் இருக்கு. அங்கதான் இங்கிலீஷே தூக்கிட்டீங்களே. இங்கிலீஷ் கேண்டிடேட் எழுத முடியாத அளவுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்களே. அப்புறம் என்ன தமிழ் கஷ்டமா இருந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல அந்த எழுதுற 20 லட்சம் பேர்த்துக்கும் கஷ்டம் தானே. ஓகே மேம். அப்புறம்
ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாமா? மேம் சொல்லுங்க முருகேஸ்வரி. இப்ப குரூப் 1 பிலிம்ஸ் முடிச்சுட்டு குரூப் 4 எழுதிடலாமா மேம்? தாராளமா எழுதலாம். லாங்குவேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். லாங்குவேஜ் நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங் மேம். எழுதியிருக்கேன். இப்போ போன குரூப் 4ல 91 போட்டிருந்தேன். சூப்பர். அப்ப குரூப் 1 பிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து லாங்குவேஜ் மட்டும் படிச்சுட்டு போய் நீங்க எழுதுனீங்கன்னா குரூப் 4ல இந்த வருஷம் அடிச்சிடலாம், வேலை வாங்கிடலாம். ஏன்னா குரூப் 4ல வேலை வாங்குறவன் எல்லாமே லாங்குவேஜ்ல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான், ஜிஎஸ்லயும் ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்ப நீங்க ஆல்ரெடி லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங். குரூப் 1க்கு 60 நாள் உயிரை கொடுத்து படிங்க, கண்டிப்பா நீங்க குரூப் 4ல ஒரு வேலை வாங்கிடுவீங்க. அப்புறம் லாஸ் ஆஃப் பே போட்டு வந்து மெயின்ஸுக்கு படிங்க, குரூப் 1 மெயின்ஸுக்கு. ஓகே மேம். இப்போ போன குரூப் 4ல வந்து 164 எடுத்திருந்தேன் மேம். பட் எவ்வளவு கட் ஆகுங்க உங்க கேட்டகரிக்கு? 168. ஓகே, அவ்வளவுதாங்க. இன்னொரு புஷ் கொடுத்தா வாங்கிடலாங்க இந்த தடவை வேலையை. ஜிஎஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க. உங்களுக்கு ஜிஎஸ்ல என்ன ஹெல்ப்னாலும் நான் கிளாஸ் எடுக்கும்போது கேளுங்க. என் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் நான் கிளாரிஃபை பண்றேன். பாலிட்டி நான் எடுக்காட்டி கூட பாலிட்டில நான் ஸ்ட்ராங் தான். பாலிட்டிலயும் உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன். எனக்கு சயின்ஸ் மட்டும் தான் மேம் ப்ராப்ளம். மித்த எல்லா சப்ஜெக்ட்டும் நான் மேக்ஸிமம் எனக்கு அந்த அளவுக்கு இப்ப ஒரு வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதனால கொஞ்சம் வந்துச்சு. ஓகே, அப்ப உங்களுக்கு சயின்ஸ் தான் ப்ராப்ளமா? அப்ப சயின்ஸ் கிளாஸ் போடும்போது இதுல நல்லா அட்டன் பண்ணுங்க. நீங்க இங்க பேச்சுலர் ஸ்டூடெண்டா இல்ல ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம். இப்ப நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் போட்டிருக்கேன். குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டிருக்கேன் மேம். சரி, ஏதாவது மினிமம் ஃபீஸ் பே பண்ணி சயின்ஸ் ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் கிடைக்குமான்னு கேளுங்க. ஓகே மேம். ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் நான் பே பண்றேங்க சார், ஒரு மினிமம் ஃபீஸ் சொல்லுங்க. நான் சயின்ஸ்ல தான் வீக்கு, அதனால சயின்ஸ்க்கு மட்டும் எனக்கு ரெக்கார்டட் கிளாஸ் தாங்கன்னு கேட்டு பாருங்க. எனக்கு தெரியாது சார், தருவாரா என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க அதை கேட்டு பாருங்க. ஓகே மேம். இல்ல இப்ப குரூப் 4க்கு மேக்ஸிமம் இப்ப 5 மார்க் தான் சயின்ஸ்க்குன்னு வந்திருக்கு. பட் நான் குரூப் 1 வந்து எய்ம் பண்றேன். அதனால எனக்கு சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு மேம். ஓகே, நீங்க அதுதான் சொல்றேன். சயின்ஸ் மட்டும் தனி மாடியூல் கேளுங்க, ரெக்கார்டட் கிளாஸ் கேளுங்க. லைவ் கிளாஸ் நான் அட்டன் பண்ணிக்கிறேங்க சார் சயின்ஸ் மட்டும், அதனால அதுக்கு நான் ஒரு ஃபீஸ் பே பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஓகே மேம். அதான் பிரச்சனை. ஆனா மேக்ஸும் ஓரளவு வந்துருச்சு. 24 போட்டிருந்தேன் மேம் மேக்ஸ். ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க குரூப் 1க்கே படிங்க. 1 முடிச்சதுக்கு அப்புறம் குரூப் 4 படிச்சுக்கலாம். ஓகே மேம். ஓகே ஓகே ஓகே, நாளைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல பார்க்கலாம். ரிமைனிங் டவுட்ஸ் நாளைக்கு கேட்டுக்குங்க. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம்.